பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதை நான் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. காரணம், யூடியூப் அல்காரிதம் லைக்கை வச்சுதான் மற்ற எல்லாருக்குமே இந்த வீடியோவை காட்டுது. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சென்றடைய இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருவின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். இந்த குருவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு அப்படின்றவர் தான் பெரும் பணத்திற்கு உரியவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல மிருகசீரிடம், மிருகசீரிடம், அடுத்ததா ஹஸ்தம், அடுத்ததா பாத்தீங்கன்னா உத்திராடம், இதுல இந்த உத்திராடம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஓகே, இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா குருவினுடைய சாபம் வாங்கிய நட்சத்திரங்கள். சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பொதுவாக என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத முதல்ல பார்க்கலாம். இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்றது இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க எப்பவுமே பெரிய பணத்துக்கு ஆசைப்படுவாங்க, ஆனா அது கிடைக்காது. மூணாவது, இவங்க போற எல்லா இடங்கள்லயும் எனக்கு மரியாதை இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அந்த மரியாதை அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காது. நாலாவது விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகமாக சொத்து சேர்த்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த சொத்து பிரச்சனைல கொடுக்கும். அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, இவர்கள் அதிகமா குழந்தைகளை விரும்புவாங்க, ஆனா இவங்களுக்கு குழந்தை பிறப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சாரா மட்டும் இருக்கும். எப்படி ஒரு சாரானா, பெண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பாங்க, இல்லைன்னா ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பாங்க, இல்லைன்னா பிறக்கும் குழந்தைகள் உடல் பாதிப்போடு பிறப்பது அல்லது குழந்தைகள் பிறக்காமல் இருப்பது. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குரு சாபத்தினால் கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் ஆகும். இதுல மிருகசீரிடம், மிருகசீரிடம்ன்றது செவ்வாய். செவ்வாய் குரு காம்பினேஷன் வந்ததுனாலே இவங்க அதீத கோபக்காரங்களா இருப்பாங்க. அதீத கோபக்காரங்களா இருப்பாங்க. கோபத்தினால் காரிய இழப்பு இவங்களுக்கு அதிகமா ஏற்படும். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கோவப்படுறது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்காது. அது எல்லாருக்குமே பொதுவானது தான். ஆனா இவங்க எல்லா இடத்துலயும் கோவப்படுவாங்க. ரெண்டாவது, மிருகசீரிஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப உன்னதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க செல்வத்தின் மீது அதிகமான ஒரு பற்று இருக்கும். நிறைய செலவு பண்ணுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. எதிர்காலத்துக்கான சேமிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா சேமிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அஸ்தம், சந்திரன் குரு. இந்த சந்திரன் குரு இருக்கிறவங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாவே கிடைக்கும். ரொம்ப, ஏன்னா குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. பணம் சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட்டு வாய்ப்பு போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, அடடா நம்ம அதை பிடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான சிந்தனைக்குள்ள வருவாங்க. அடுத்ததான் இவங்க சூரியன் குரு. இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்க இப்போ செவ்வாய்க்கு சொன்ன இல்லையா அதிகமாக கோவப்படுவாங்கன்னு சொல்லி, இவங்க அதிக அதிக கோபம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, வேணான்னு சொல்லிடுறது, ஒதுக்கிடுறது,
பேசாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இவங்க வந்து பணங்காசை வந்து சேர்த்து வைப்பாங்க. பணங்காசை வந்து சேர்த்து வைப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, இவங்க வந்து யாரையுமே வந்து முழுசா நம்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சந்தேக குணம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இந்த நபரை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இவங்களுக்கான தனிப்பட்ட குணங்கள். ஸோ இப்போ இதுக்கான தீர்வுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, குரு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பணத்திற்கு உரியவர்னு சொன்னேன். இவங்க எல்லாருமே பணத்துக்கு கஷ்டப்படுறவங்கன்னு சொன்னேன். இவங்க எல்லாருமே இந்த மிருகசீரிடம், அஸ்தம், உத்திரம் இந்த 3 பேருமே நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, குடும்பத்துல ஒற்றுமை நிலவணும்னு நினைக்கிறீங்க, மகிழ்ச்சி நிலவணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். குரு அப்படின்னா குழந்தைகள், குலதெய்வம். சரிங்களா? குழந்தைகள், குலதெய்வம். அப்போ பௌர்ணமி நாளாச்சுன்னா கன்ஃபார்மா நீங்க குலதெய்வம் கோயில்ல போயிட்டு குடும்பத்தின் பேர்ல உங்க பேர்ல அர்ச்சனை செய்ய வேண்டும். குலதெய்வம் கோவிலிலே அன்னதானங்களை மேற்கொள்வது சிறப்பு. இதோட இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம், டெய்லி செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, பெற்ற பிள்ளைகள், அவங்க காலில் விழுந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் தினந்தோறும். தப்பு இல்லை, புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையன் காலில் நான் விழுறதா அப்படின்னு. குழந்தைகளும் கடவுளுக்கும் சமம் அப்படின்னு நம்மளே சொல்றோம் இல்லையா? ஸோ குழந்தைகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, நல்லதே நடக்கும். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? குலதெய்வம் கோயிலுக்கு போயிடணும், அன்னதானம் ரெகுலரா பண்ணணும், உங்கள் குழந்தைகள் காலில் தினமும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள், தினமும் பண்ணணும். புரியுதுங்களா? கிழக்கு முகமா நிற்க வச்சோ அல்லது வடக்கு முகமா நிற்க வச்சோ நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம், தினந்தோறும் செய்ய வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்வாங்க. சரிங்களா? இதுல உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னா, உங்களுடைய லிவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. குடிப்பழக்கம் இருந்தால் நிறுத்தி விடுங்கள். ஏன்னா இந்த சாபம் பெற்றவர்களுக்கு லிவர் பாதிப்பு அப்படின்றது அதிகமாக வர வாய்ப்பு உண்டு. லிவர் பாதிப்புன்றது குடியினால மட்டும் வர்றதில்லை, தீய உணவு பழக்க வழக்கங்களாலையும் வரும். அதிகமா ஹோட்டல்ல சாப்பிட்றத தவிர்த்துருங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா குரு அப்படின்றது நம்ம உடம்புல லிவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, சூரியன்னா தலை, முதுகுத்தண்டு, இதயம் சொன்னேன். சந்திரன் அப்படின்னாக்க மூளை மற்றும் ரத்தம், இதெல்லாமே சொன்னேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிவரக்கூடிய ரத்தம், தசைகள்னு சொன்னேன். புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உடலில் ஓடக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் கேபிள்ஸ், நரம்புகள்னு சொன்னேன். அதே மாதிரி தான் குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவர். ஸோ லிவர் ரொம்ப முக்கியங்க நமக்கு. ஸோ அதனால வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கொடுக்கும். அடுத்ததான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரச்சனை அனுபவிக்கிறதுன்றது பணத்துல தான் அதிகமாக அனுபவிப்பாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இவங்க சேமிக்கணும்னு நினைக்கிறத சேமிக்க முடியாது, ஆனா இவங்க சேமிச்சாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா கடைசியில குழந்தைகள் உங்களுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா குரு சாபம் பெற்றவர்களுடைய பல குழந்தைகள் வந்து அவங்க குழந்தைகளை சரியா, அவங்களுடைய பெற்றவங்களை சரியா பார்த்துக்கிறது இல்லை. இப்போ பெற்றோர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் வந்து பெற்றோர்களை சரியா பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால எதிர்கால சேமிப்பு அப்படின்றது இந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன, அதனுடைய தீய பலன்கள் என்ன, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோவில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மற்ற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.